சென்னை எங்களோட கோட்டை அப்படிங்கிற இருமாப்பு எப்பவுமே திமுகவினருக்கு இருக்கு. அதே மாதிரி சென்னை மக்களும் கூட எவ்வளவுதான் வெள்ளத்துல இருந்தாலும் கூட, எவ்வளவுதான் படாத பாடுபட்டாலும் கூட, கஞ்சா அது இதுன்னு ஏகப்பட்ட போதை மருந்து உள்ள வந்தாலும், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சாலும் தொடர்ந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த முறை சென்னையை விட்டு ஸ்டாலினே தோல்வி பயத்துல திருவாரூருக்கு ஓட போறார் அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு. எதுக்கு ஸ்டாலின் இங்க இருந்து கொளத்தூர்ல இருந்து திருவாரூருக்கு ஓட போறார் அப்படின்னா, டிவிகே வேட்பாளரான பாலாஜிக்கு பயந்துதான் அவரு கொளத்தூரை விட்டு ஓட போறதா தகவல்கள் அப்படிங்கிறது வருது. ஏன்னா இந்த டிவிகே வேட்பாளர் பாலாஜி யார் அப்படின்னா, ஒய்பிஎம் டிராவல்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தோட அதிபர். ஸ்டாலினால எந்த அளவுக்கு செலவு பண்ண முடியுமோ அதை விட கூடுதலா செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு உழைச்சி சம்பாரிச்சு வச்சிருக்காரு. அதுவும் உழைச்சி ஸ்டாலின் மாதிரி சம்பாரிச்சு வைக்கல, உழைச்சி சம்பாரிச்சு வந்திருக்கார். அது மட்டும் இல்லாம இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட படுகொலை, அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள், சிபிஐ எதிர்த்து மேல்முறையீடு போனது, ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்கள் எல்லாம் ஸ்டாலினை தோக்கடிக்கணும் அப்படின்னு நிக்கிறது, அவங்க எல்லாமே டிவிகே வேட்பாளருக்கு ஆதரவா நிப்பாங்க. ஒய்பிஎம் பாலாஜி அந்த அளவுக்கு நல்ல மனிதர், செல்வாக்கு உள்ள மனிதர். விஜய் அவர்களும் அதே ஏரியாவில பிரச்சாரம் பண்ணுவார். விர்ச்சுவல் வாரியர்ஸும் அவர்களுக்காக எந்த எல்லைக்கும் களமாட தயாரா இருக்காங்க. அதனால ஒய்பிஎம் பாலாஜியை எதிர்த்து நாம ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலினே தன்னோட சொந்த ஊரான திருவாரூருக்கு ஓட போறார் அப்படின்னு செய்திகள் வருது. இப்ப கொளத்தூர்ல வெல்ல போவது யார்? ஒய்பிஎம் பாலாஜியா, ஸ்டாலினா? மக்களான உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.